தமிழுக்காகவே தன்னுடைய பொன்னான நேரங்களை தந்து இங்கே தமிழ் கேட்க அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய தமிழ் பற்றாளர் விருதாளர் எனது அன்பு இளைய தந்தையார் அவர் எழுதிய நூலை மகன் நான் இன்று திறனாய்வு செய்கிறேன், பேத்தி காயத்ரியும் திறனாய்வு செய்கிறார். இன்றைய இந்த விழாவினை நான் ஒரு குடும்ப விழாவாகவே பார்க்கிறேன். கவிஞர் ஜெயபாலனார் 11வது நூல் அவர் கூட தன்னுடைய அந்த தன்முறையில் அழகாக சொல்லி இருக்கிறார். இது முதல்ல பள்ளி அறையில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் அந்த வகுப்பறையில் கொண்டு போய் மாணவர்கள் விடும்போது அந்த மாணவர்களுக்கு எத்தகைய ஒரு தவிப்பு இருக்குமோ அந்த தவிப்பினை நான் இந்த நூலை எழுதி முடித்ததும் வெளியிடும் போதும் நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கவிதை, கட்டுரை, கதை எல்லா வகையான நூல்களையும் எழுதி தன்னுடைய JA பதிப்பகம் மூலமாக ஐயா வெளியிட்டுள்ளார். இது முதல் முயற்சி. இது சிறார் பாடல்கள் எனும் நூல். நூலின் பெயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பூவின் மொழி. இந்த நூலோட சிறப்புன்னு நான் கருதுறது என்னன்னா 74 பக்கங்கள் 74 பக்கங்கள் கொண்ட இந்த நூலில் 46 பாடல்கள் அழகாக சிறார்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக கவிஞர் அவர்களின் நூல்கள் அணிந்துரை அணிந்து கொள்வதில்லை. அணிந்துரையை விரும்பாத ஒரு எழுத்தாளர் அவர். ஆனால் இந்த நூலுக்கு மட்டும் 3 அணிந்துரைகளை எழுதி வாங்கியுள்ளார். மறைந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க நிர்வாகியும் நெல்லை மண்ணின் சிறந்த எழுத்தாளருமான ஐயா நாரம்புநாதன் அவர்கள் அந்த முதல் அணிந்துரையை ஐயாவிற்காக எழுதி தந்துள்ளார்கள். அந்த அணிந்துரையில் அவர்கள் சொல்லும்போது இந்த சிறார் இலக்கியத்தில் ஒரு சிறு இடைவெளி ஏற்பட்டுள்ளது. வள்ளியப்பா, கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை இவர்களுக்கெல்லாம் பின்னர் ஒரு சிறிய இடைவெளி சிறார் இலக்கியத்தில் ஏற்பட்டுள்ளது. அதனை நிரப்ப உதயசங்கர், முருகேஷ் போன்றோரெல்லாம் முயன்றுள்ளனர். அந்த வகையில் ஐயா ஜெயபாலனார் அவர்களும் இதை செய்திருக்கிறார் என்று ஆரம்பித்திருக்கிறார். இன்னொன்று, இவருடைய பாடல்களில் ஐயா நாரம்புநாதனார் அவர்களின் பார்வையில் பாரதியின் வெளிச்சம் பதிந்துள்ளதை, பரவியுள்ளதை, பட்டுள்ளதை அழகாக சுட்டி காட்டியுள்ளார். பாரதியை தவிர்த்துவிட்டு இங்கு எவரும் பாடல்கள் எழுதிவிட முடியுமா என்ன என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அடுத்ததாக இன்னொரு அணிந்துரை பொதிகை தமிழ்ச்சங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா பேரா என்கிற ராஜேந்திரன் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதில் சிறார் இலக்கியத்தை 3 வகையாக அவர்கள் வகைப்படுத்தி காட்டியுள்ளார்கள். அதில் ஒன்று குழந்தைகளை எழுதுவது, குழந்தைகளுக்காக எழுதுவது. 3ஆம் வகை குழந்தைகளே எழுதுவது, குழந்தைகளுக்காக எழுதுவது. ஐயா எழுதுனது குழந்தைகளுக்காக எழுதியது. குழந்தைகளின் அழகை, குழந்தைகளின் சிரிப்பை, மலருக்கு ஒப்பானவர்கள் என்பதை, மழலையின் நடையை, உடையை, அதையெல்லாம் பற்றி எழுதினால் அது குழந்தைகளை எழுதுவது. ஐயா குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறார். ஒழுக்கத்தை பற்றி எழுதியிருக்கிறார், பள்ளிக்கூடத்தின் அருமையை சொல்லியிருக்கிறார், ஆசிரியரின் மதிப்பை சொல்லியிருக்கிறார். இன்னும் எத்தனையோ வகையானவற்றை இந்த புத்தகங்களில் அள்ளி அள்ளி பாடல்களின் வடிவில் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார். குழந்தைகளே எழுதுவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சூடாமணி, எழுத்தாளர் சூடாமணி போன்றோர் செய்து கொண்டிருப்பது, நாளை செல்வி காயத்ரி செய்யவிருப்பது, இது எல்லாமே குழந்தைகளே எழுதுவது. இன்னும் இந்த குழந்தைகள் இலக்கியத்தை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதுவும் புறநானூற்று வரிகளை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்பதை சொல்லியிருக்கிறார். ஒரு தந்தையார் ஸ்தானத்திலிருந்து இந்த பாடல்களை எல்லாம் ஜெயபாலனார் நமக்கு அருளியிருக்கிறார் என்பதே நிதர்சனம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம் அன்பு சகோதரர் அவர்கள் 3வது அணிந்துரையை அள்ளி தந்திருக்கிறார். தமிழ் வழி பயணத்தில் புதிய மைல்கல்லை எட்டியிருக்கிறார் கவிஞர் ஜெயபாலன் என்று தன்னுடைய அந்த அணிந்துரையை அழகாக சொல்லியிருக்கிறார். இது குழந்தைகளுக்கான பாடல் நூல் மட்டுமன்று, இது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமானது என்பதையும் அந்த இடத்தில் நமக்காக சுட்டிக்காட்டி இருக்கிறார்.
இன்னும் சொல்ல போனால் தன்னுரை ஆரம்பிக்கும் போதே கவிஞர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தமிழின் ஆழம் அறிந்தவன் அல்லன் நான், தமிழின் ஆழம் அறிந்தவன் அல்லன் நான், ஆர்வலன். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். தமிழின் ஆழம் காண்பது அரிதிலும் அரிது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் தமிழ் ஆர்வலன், உங்கள் அனைவரைப் போலவும் நானும் தமிழ் ஆர்வலன். நான் ஏற்கனவே சொன்னது போல 70 வயதை கடந்த குழந்தை ஒன்று முதலில் சிறார் இலக்கியம் என்னும் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் போய் அமர்ந்திருக்கிறது. அதை நீங்கள் அள்ளி அணைப்பதும் ஏற்பதும் இல்லை, வேறு வகையில் அதை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் உங்கள் கரங்களில் என்பதை சொல்லி அடுத்த ஒரு வாழ்த்துறையை அதில் கவிதை நடையில் வழங்கியிருக்கிறார். முதல் 2 பாடல்கள் தமிழ் அன்னையை வாழ்த்தி பாடிய 2 பாடல்கள். அதை நீங்கள் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். ஒரு இடத்தில் சொல்கிறார், கடவுளை மட்டும் நம்பாதே, உன்னை நம்பி நீ படி, கற்று தேறு. ஆனால் கடைசி வரியில் எப்படி சொல்லி முடிக்கிறார் என்றால், இந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் கடவுளும் துணையாம் மறக்காது. கடவுளும் துணைதான், ஆனால் கடவுள் பார்த்துக்குவார்னு பாடத்தை நம்ம எல்லாம் படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளாக கழிச்சு படிச்சுக்கலான்னு பொதுவாக நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, நாளைக்கு பரீட்சைன்னா இன்றைக்கி தான் இரவு தான் அந்த பாட புத்தகங்களை ரொம்ப வேகமாக புரட்டுவோம். எல்லாம் இன்னும் சில பேர் சொல்லுவான், அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், மேலே இருக்கவங்க பார்த்துக்குவாங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசி வரியை மிகவும் அழகாக கடவுளும் துணையாம் மறக்காதே என்று சொல்லிய விதத்தில் தனது கருத்து எதுவாயினும் தனது சித்தாந்தம் எதுவாயினும் அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு பிடிமானம் தேவை என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அப்பா அம்மா அப்படின்னு ஒரு பாடல் வருது. அதில் அப்பாவை சொல்லும்போது தோழமை கொண்டு ரசிப்பார் அப்படிங்கிற ஒரு வரியை பயன்படுத்தியிருக்கிறாரு. அது என்னை கவர்ந்ததாக உள்ளது. செதுக்கு அப்படின்னு ஒரு பாடல். இந்த செதுக்குங்கிற பாடலில் கல்லை செதுக்கு சிலையாகும், சொல்லை செதுக்கு கவியாகும். அதை செய்து கொண்டும் இருக்கிறார் இந்த தூய தமிழ் பற்றாளர். தினமும் காலை 8 மணிக்கு தன்னுடைய திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையில் வைத்து மரபு கவிதை எழுதுவது எப்படி, அதுவும் இலக்கண பிழையின்றி மரபு கவிதை எழுதுவது எப்படி என்பதை என் போன்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். என் போன்ற குழந்தைகள்னோன்னா மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசம் கொஞ்சம் சிரிக்காரு நக்கலா. அவரும் வந்தாலும் குழந்தையாயிடுவார். அப்போ வயதை குறைக்க வேண்டும் என்றால் ஞாயிறு காலை நம்ம திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவைக்கு 8 மணிக்கு ஆஜராயிடணும். நாட்டு நடப்பை தெரிந்து கொள், செய்தித்தாளை படி போன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வியின் நோக்கம், இது இங்கே எல்லாமே கல்வியாளர்கள். எனக்கு பேசுறது கூட கொஞ்சம் கைகால் நடுக்க இருக்குது. ஏன்னா எல்லாரும் முனைவர். ஏதோ சாதாரண ஒரு மழலையர் பள்ளி ஆசிரியர்கள்னா கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ அடிச்சு விட்டு போயிடலாம். அங்கே இருக்கிறது பூரா முனைவர். பாருங்க, வரிசையாக முனைவர்கள். அதுலேயும் எங்கள் இலக்கிய உலகின் பெரிய அண்ணன் எங்கள் பாப்பா முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா கல்வியின் நோக்கம் என்ன அப்படின்னா அறிவை பெறுதல் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி என்னவா இருக்குது அப்படின்னா மதிப்பெண்களை பெறுதல்னு மாறி போய்கிறது. இந்த மதிப்பெண்களை பெறக்கூடியதில் உள்ள வேகம், ஆசிரியர் பணிக்கு மதிப்பெண்களை வச்சு ஆள் எடுக்கிறாங்க. நானும் ஆசிரியர் பயிற்சி முடித்தவன், ஆசிரியராக 14 ஆண்டுகள் பணியாற்றியவன். இவர் மதிப்பெண்கள் எடுத்தால் இவர் போய் அந்த ஒரு எங்கள் பாப்பா குடியார மாதிரி இன்றைக்கும் மாணவ மாணவிகள் தன் வீட்டு இல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அவரை அழைக்கும் பாங்கி எங்கிருந்து வந்தது? வெறும் புத்தகத்தில் உள்ள பாடங்களை ஒப்பித்து விட்டு அதை மனப்பாடம் செய்துவிட்டு அந்த வகுப்பறையில் சொல்லிவிட்டு போனதால் வந்ததா? இல்லை, அந்த ஒவ்வொரு குழந்தைகளின் மனதறிந்து, அவர்களின் குடும்ப சூழல் அறிந்து, அவர்களின் திறன் அறிந்து செயல்பட்டதனால் வந்தது. இது மதிப்பெண்களை எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருக்கும் முடியும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா எல்லா மதிப்பெண்கள் எடுத்துட்டாலும் அவர் மோசமான ஆசிரியர்னு சொல்லிட முடியாது. ஆனால் இது அமையப்பெற வேண்டுமானால் அந்த ஆசிரியரிடம் தான் ஒரு ஆசிரியர் என்கிற ஒரு திறன் இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியமானது என்பது எனது. மழைநீர் சேமிப்போம் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கு. அந்த மழைநீர் சேமிப்போம், அப்புறம் அந்த தோட்டம் அமைப்போம் போன்ற சில பாடல்கள்லாம் இருக்குது. இது எனக்கு ஒரு சின்ன அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு குறைபாடுன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் இன்னும் கூட அந்த பாடும் ஓசையோடு அந்த நயத்தோடு இருந்தால் அந்த குழந்தைகள் அதை உள்வாங்கி அந்த பாடணுங்கிறதுக்காகவாது அதில் உள்ள வார்த்தைகளை தன் நகத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் நான் இதை சொல்கிறேன். இந்த வீட்டு தோட்டங்கிறது 2 விதமாக சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் ஒரு தோட்டம் வச்சுக்கிட்டிங்கன்னா காய்கறி விலையும் காசு மிச்சம்.
மலர் செடிகள் இருக்கும், உங்களை சுற்றி வாசம் வெகுண்டு கொண்டே இருக்கும், மலர்களின் வாசம்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவும் என்கிட்ட சொல்கிறாங்க, மாடி தோட்டம் ஒன்று அமைக்கணும், உங்கள் ஆட்களை வர சொல்லுங்கன்னு வேளாண்மை துறையில் இருக்கிய தம்பின்னு நானும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக ஆளும் வந்த பாடம் இல்லை. அதையும் இந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிறேன். புத்தகம் வாசித்தலின் அவசியத்தை சொல்லுகிற பாடலை தான் மெச்சி எழுதியிருக்கிறார் மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம் அவர்கள் தனது அணிந்துரையில். அந்த புத்தகம் வாசித்தல்ங்கிறத ஐயா மையப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி இந்த மதிப்பெண்களுக்கு பின்னால் ஓட வேண்டாம்ங்கிறதையும், மதிப்பு என்பது மதிப்பெண் மட்டும்தானான்னு கேட்டிருக்காங்க, மற்றதெல்லாம் களிமண்ணா அப்படின்னு ஒரு கோபத்தை கூட வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நான் காண்கிறேன். 4-5 இடங்களில் இதே கருத்தை ஐயா வலியுறுத்தி இருக்கிறார். இந்த கருத்து எனக்கும் உண்டு, ஐயா பாப்பா குடியாருக்கும் உண்டு, முனைவர் ஐயா அவர்களுக்கும் உண்டு, முனைவர் அம்மா அவர்களுக்கும் உண்டு என்பது எனது எண்ணம், திடமான எண்ணமாக இருக்கிறது. அப்புறம் வந்து சாதிக்கும் ஆசைன்னு ஒரு பாடல். அந்த பாடலில் சாதி பேசும் மனிதர்களை சந்திக்க நீயும் மறுத்திடு, சாதி பேசும் மனிதர்களை சந்திக்க நீயும் மறுத்திடு, சாதிக்கும் ஆசை உள்ளோரின் சந்நிதி நாடி வந்தது அப்படின்னு சொல்லி, நீங்கள் சாதிக்க வேண்டுமானால் அந்த சாதி கயிறுகள் இருக்கு பாருங்க, முதல்ல அதை அறுத்தெறியணும். கோவில் கொடை விழான்னா போதும், ஒரு நேரத்தில் போட்டிருக்கான், ஒரே நேரத்தில். நம்ம தப்பி தவறி கூட அந்த காலத்தில் ஒரு சட்டையை எடுத்து போட்டு மாட்டிட்டு போயிடக்கூடாது. அன்னைக்கு வெளியே அன்னைக்கு நாம் வேறு விதமாக அடையாளப்படுத்தப்பட்டு விடுவோம். பணித்தலங்களில் பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆசிரியன் தன் மாணவனுக்கு வந்து அந்த கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைங்கிற விஷயத்தை கூட ஐயா ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. தான் எப்படி நடந்து கொள்கிறானோ அதை பொறுத்தே அந்த மாணவன் சிறந்த மாணவனாக விளங்குவான். ஆசிரியரிடம் ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும், ஆசிரியரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடல்களும் 2-3 இடம் பெற்று இருக்கிறது. அதுவும் போக வந்து நடைபோடுன்னு ஒரு கவிதை இருக்குது, 43வது பக்கத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை வாசித்து பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கும். அப்புறம் காந்திஜியை பற்றி இருக்கு, அவர் சொன்ன அகிம்சையை பற்றி எழுதியிருக்கிறார், அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறார், அண்ணாவின் மொழி திறனை பற்றி எழுதியிருக்கிறார், பெரியாரை பற்றியும் எழுதியிருக்கிறார். பெரியாரை பற்றி எழுதும்போது அவர் சொன்னது கடவுள் மறுப்பை அல்ல, அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தந்தது சமத்துவத்தை, பேதமின்மையை என்பதை இந்த இடத்தில் நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருக்குறள் படித்து அப்படிங்கிற ஒரு கவிதை, திருவள்ளுவர் பேரவை வைத்து நடத்தக்கூடியவர் அல்லவா, அதனால் திருக்குறள் படித்து என்ற ஒரு பாடல் வருகிறது. அதில் தீயவை என்றால் ஒதுங்கிக்கணும், தீயவை என்றால் ஒதுங்கிக்கணும், திமிர் எடுத்தால் ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. அதாவது பணிவு பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோளான்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. திமிர் எடுத்தால் ஒடுக்கணும் அப்படிங்கிறத எழுதுறதுக்கு 70 வயதை தாண்டிய ஒரு குழந்தைக்கு அந்த எண்ணம் வந்திருக்கிறது என்பதே பெரிய விஷயம்தான். எனது தம்பி மகன் காயத்ரி தான் இதை திறனாய்வு செய்கிறதுக்கு தகுதியானவர். அவர் செய்தால்தான் அது சால தகுந்ததாக இருக்கும். ஆனாலும் நான் வந்து ஐயா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இதை செய்கிறேன். இந்த பாடலை கொஞ்சம் பாடி காட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இருக்கலாம், நீங்கெல்லாம் இருப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் பாடுறேன். சின்ன பாப்பா செய்தி ஒன்று கேளு, சின்ன பாப்பா செய்தி ஒன்று கேளு, நீ வெற்றி தேடும் வாழ்க்கைக்கு சூத்திரத்தை தேடு. சின்ன பாப்பா செய்தி ஒன்று கேளு, தானா எதுவும் நடக்காது, நீ தடைகள் உடைத்தால் மறுக்காது, தானா எதுவும் கிடைக்காது, நீ தடைகள் உடைத்தால் மறுக்காது, துணிவா எங்கும் நடை போட்டு அஞ்சாமை துணையாக்கு. கல்வி என்பது மணற்கேணி, நீ கற்று தேர்ந்தால் விஞ்ஞானி. கல்வி என்பது மணற்கேணி, நீ கற்று தேர்ந்தால் விஞ்ஞானி. ஏன் எதற்கு கேள்விதான் என்றும் உனக்கு தோழனாம், ஏன் எதற்கு கேள்விதான் என்றும் உனக்கு தோழனாம். சின்ன பாப்பா செய்தி ஒன்று கேளு, நீ வெற்றி தேடும் வாழ்க்கைக்கு சூத்திரத்தை தேடு. இப்படி ஒரு பாடல் நான் ஏதோ எனக்கு தெரிந்த வகையில் பாடியிருக்கிறேன், யாரும் ஓடாத வகையில் பாடியிருக்கிறேன் என்பதே எனக்கு மகிழ்ச்சி. நீச்சல் பழகிடணும் அப்படிங்கிறத ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு நீச்சலின் மீதான ஆர்வமும் இல்லை, நீந்த நல்ல இயற்கை நிலைகளும் இல்லை. எல்லா நீர்நிலைகளும் சாக்கடை ஓடுகிறது. நம்ம குழந்தையை கொண்டு எப்படி அதில் இறக்கி விட முடியும்? என் தந்தையார் இங்கே அமர்ந்திருக்கிறார். நான் 3ஆம் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னை இந்த அரைஞான் கயிறு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு துண்டை கட்டி என்னை தூக்கி அந்த 5 முக்க கிணறு ஒன்று இருக்குது, அதை போட்டு அப்படியே சுற்றி வருவார். அவர் வெளியே கிணத்துக்கு வெளிப்பகுதியில் சுற்றி வருவார், நான் உள்ள நீச்சல் அடித்தேன். இன்னைக்கு எந்த ஒரு தண்ணியில் விழுந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைகளில்
தவறாக எடுத்துக்கூடாது. விழுந்தாலும் என்னால் வெளியேற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தவர் என் தந்தை. அது போன்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கவிஞர் பாடலாசிரியர் அவர்கள் இந்த பாடலை நமக்கெல்லாம் தந்திருக்கிறார். அப்புறம் அறிந்திடு தெளிந்திடு பழகிடு திடுன்னு ஓடுது ஒரு பாடல். அது என்னங்கிறத நானும் படித்து பார்த்தா முடியல. அப்புறம் ஆனா ஆவண்ணா அந்த அகர வரிசையில் வந்து ஒரு பாடல் இருக்கு. எப்படி தமிழ் அன்னையை போற்றி தன்னுடைய பாடல்களை துவங்கினாரோ அதுபோல இந்த மாணவ செல்வங்களுக்கு மாணவ கண்மணிகளுக்கு தன்னம்பிக்கையை தர வேண்டும் என்பதற்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு கவிதையை ஒரு பாடலை தந்து தன் நூலை நிறைவு செய்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இது எந்த வயது குழந்தைகளுக்கு ஏற்றதாக இந்த பாடல்கள் இருக்கும் என்று நானும் எண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த நூல் பொறுத்தவரை எளிய கருத்துக்களும் பல தரமான கருத்துக்களும் மத்திய ரக கருத்துக்களுமாக நிரம்பப்பட்டிருக்கிறது, பரவி கிடக்கின்றன. இதை வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு தான், இது 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு தான், 8ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு தான், 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க தான், கல்லூரி மாணவர்களுக்கு தான் நாம் வந்து பிரித்து அறிய முடியாத வகையில் இருப்பது எனது பார்வையில் சிறு குறைபாடாக நான் கருதுகிறேன். இன்னும் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இதில் உள்ள பாடல்கள் எல்லாம் நான் இப்போ பாடினோம்ல ஒரு பாட்டு அட்லீஸ்ட் நான் பாடுற மாதிரியாவது பாடக்கூடிய வகையில் அனைத்து பாடல்களும் இருந்தால் அந்த குழந்தைகள் இந்த பாடல்களை நோக்கி வருவார்கள். நாங்கள் எப்போதும் நீங்கள் எந்த நூலை எழுதினாலும் நாங்கள் உங்களை நோக்கியே இருப்போம். நாங்கள் உங்கள் புவியீர்ப்பு விசையில் நாங்கள் பீடிக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் உங்களோடே இருப்போம். நீங்கள் இன்னும் பல நூல்கள் தர வேண்டும். ஐயா நாரும்பூநாதனார் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய அணிந்துரையில். இன்னும் பல நூல்கள் கவிஞர் அவர்களிடமிருந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாகவும் அதுவாகவே இருக்கிறது. இத்தனை நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் தமிழக அரசு பொது நூலகத்துறை மீனாட்சிபுரம் கிளை நூலகர் ஐயா அகிலன் முத்துக்குமார் அவர்களையும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான நூலினை திறனாய்வு செய்த காந்திமதி வேலன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பாப்பாக்குடி இரா சுப்பிரமணியன் அவர்கள் திருவள்ளூர் பேரவை சார்பாக பொன்னாடை பொருத்தி பயனடை பொருத்தி செலுத்துகிறார்கள். எழுத்தாளர் சார்பாக இப்பொழுது எழுதுகோள் வழங்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது. கைதட்டு மைநூலம் சார்பாக நம்ம மருத்துவர் கரகோசம்